சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 24ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று இரவு 9:11 வரை, சுவாதி நட்சத்திரம் இன்று மதியம் 1:31 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள் மற்றும் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான ஆதாயங்களை அடைவதற்கு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். எதிரியாலேயே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. யார் யாரெல்லாம் அவங்கள பொறாமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஒன்றுமே இல்லாத காரணத்துக்காக உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மனுஷனை பற்றி எப்போவுமே தப்பாக பேசுகிறது ஒரு குரூப்பே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு நல்லதுகளை செஞ்சாலும் கூட அவங்களுக்கு அந்த நல்லதுகள்லாம் கண்ணில் படாது. ஏதாவது நம்மையும் மீறி ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம்னா அந்த தவறை அப்படியே பூதாகரமாக பெருசாக்குவாங்க இல்லையா. இந்த மாதிரி நம்மை பிடிக்காதவர்கள் அனைவரின் மூலமாக நமக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, சில எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. எதிரியை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு. சிலருக்கு மனக்கட்டுப்பாடு இல்லாதவர்கள் எல்லாருக்குமே மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய தன்மை. அதாவது தேவையில்லாமல் அந்த பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டேன், தேவையில்லாமல் இந்த தொழிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், அல்லது ஒரு சூழ்நிலையில் என்னையே என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது என்பது மாதிரியான சில சூழ்நிலைகளில் வேறு மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மனமும் உடலும் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் அக்கால் உறவுகள் சீர்படக்கூடிய தன்மைகள் இப்போது சிலருக்கு உண்டு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் கூட கொஞ்சம் மோசமான நிலைமைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே சாதகமான திருப்பங்கள், சட்டப்பூர்வமான போராட்டங்களிலிருந்து ஒரு நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என மேஷத்திற்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடத்துலையும் குரு இருக்கிறார். பேச்சுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பேசி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் தங்களுடைய கலைத்திறமையை வெளிக்காட்டி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கணும், ஃபேமஸ் ஆகணும் இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்கக்கூடிய தன்மை, விரும்பிய காலேஜ், யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றிலிருந்தே ஆரம்பிக்கிறது. வியாபார பெருமக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்திற்கு இன்றைக்கு குரு பார்வை புதனோடு அமைப்புகள் இருக்கிறனால லாபமே இல்லாமல் இவ்வளோ நாள் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதோ வருது போகுது, குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு தான் இருக்குது, சேர்த்து வைக்கிற அளவிற்கு இல்லை, அல்லது இந்த தொழிலையே நீடிக்க முடியுமான்னு தெரியலன்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீர்கள். இதிலேயே அப்படியே நீடிப்பதன் மூலமாக பெரிய நன்மைகள் உங்களுக்கு உண்டு என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாக 10ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் கூட புத்திசாலித்தனமான துறைகள் அமைப்புகளில் இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு கூட சில பல விஷயங்களில் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்து குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு யோக நாள் இன்னைக்கு. கௌரவம் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊருக்கு வந்தெல்லாம், பூர்வீகத்துக்கே வந்தலான்ற எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடை விலகுது. புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உடல் நலம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து நல்ல விதமான ஆதரவுகள், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு 9ஆம் பாவகத்துடைய முழுமையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு எதிரியுடைய மனமாற்றம், எதிரியுடைய நெருக்கங்கள் இப்போதைக்கு வரும். ஏன்டா இவர் கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இவர் கூடயே சேர்ந்துட்டோம்னு சொன்னால் நமக்கும் நல்லா இருக்கும், அவருக்கும் நல்லா இருக்கலன்னு அப்படிங்கிற மாதிரி
எதிரி மனம் மாறி உங்களோடு சேரக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. வெளிநாடு வெளிமாநிலம்னு குறிப்பாக கிழக்கு தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே செட்டில் ஆகி இருக்கக்கூடிய தமிழ் பேசும் குடிமக்கள் அனைவருக்குமே அங்கேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆரம்பங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல ஓய்வு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. புத்திசாலித்தனமான துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கணிதம் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வருமானம் கொஞ்சம் கூடுதலாக வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் விபரீத ராஜயோகம் என்கின்ற சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்லாம் கையே கொடுக்கலைங்க. நஷ்டம். சுத்தமாக நான் எதுலலாம் லக்கு, அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அது எல்லாமே ஒரு மாதிரியாக மைனஸாக தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை போல தெரியுதே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீர்கள். இதோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது. இப்போதிருந்தே இந்த வரப்போகின்ற அந்த மார்ச் மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக சில விஷயங்கள்லாம் பெரிய அளவில் நன்றாக மார்ச் மாத பிற்பகுதியிலிருந்து நடக்கும் என்பதற்கான சில ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. விரயங்கள் நிற்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் நிற்கக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத செலவுனா மெயினாக மருத்துவ செலவு தான். குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. மாதமான பட்ஜெட்டில் அதை ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கவே வேண்டியிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த தேவையற்ற வீண் செலவுகள், விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கக்கூடிய நாளாகவே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். கடகராசிக்கார சகோதரிகளுக்கு நல்ல இனிமையான செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு. கணவர் பேரில் இருந்து வந்த வருத்தம், பிள்ளைகள் பேரில் இருந்து வந்த ஒரு சங்கடமான நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதியான புதன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ கவலைப்பட்டவங்க, கணவனுக்கு வேலை போயிடுச்சுங்க, மனைவிக்கும் வேலை போயிடுச்சுங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரது போக்கு சரியில்லை, அல்லது எங்கேயோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், மனசுக்குள்ளே இருக்கிறதையும் சொல்ல மாட்டேன்றாருன்ற மாதிரி வாழ்க்கை துணை பற்றி கொஞ்சம் கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுது. ஐயா, எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் கண்டிப்பாக ஆரம்பிக்கின்றன. ஒரு 20 நாட்களுக்குள்ளாகவே இவர்கிட்ட இப்படி பண்ணலாம், இவர்கிட்ட இப்படி பண்ணலாம், இந்த பெண்ணை ஒரு சம்மதம் தெரிவிக்கலாம், இந்த பையன் நமக்கு ஒத்து வரும் என்கின்ற மாதிரியாக சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு எதிர்காலத்தில் யார் நம்முடைய வாழ்க்கையில் இணைய போகிறார்கள் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பங்குச்சந்தை அமைப்புகள் கொஞ்சம் இப்போது இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பங்குதாரர்கள், கூட்டாளிகள் கிட்ட, பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் மனசு கஷ்டம் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்கள்னாலே எனக்கு எட்டிக்காய்ங்க, நானாக எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இருந்தவர்களுக்கு நண்பர்களிடையே ஏற்படக்கூடிய மனமாற்றத்தை அறியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் 10ஆம் அதிபதியுமான புதன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல குருவோடு இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எல்லா நிலைமைகள்லையும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு எந்த வேலை கிடைக்கும் இந்த வாரத்திலேயே, வர நாளிலிருந்தே, திங்கக்கிழமையிலிருந்தே இந்த இன்டர்வியூக்கு போகலாமா, அந்த இன்டர்வியூக்கு போகலாமா, இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகுமான்ற விஷயங்கள் எல்லாமே இப்போது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் என்பது மாதிரியான சில நிலைகளில் தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். சிலருக்கு புதிய கடன்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல், அல்லது வீடு வாங்குவதற்கான கடன், வாகனம் வாங்குவதற்கான கடன், ஒரு வளர்ச்சிக்கான ஒரு கடன், ஒரு இடம் வருதுங்க, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே பணம் பத்தலை,
கடனை வாங்கி அட்வான்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன், சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் என்கின்ற மாதிரியாக கடனாலும் வளர முடியும் என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆரோக்கியம் இழந்தவர்கள் எல்லாருக்குமே உடல் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. இந்த மருத்துவம் பார்க்கலாமா, அந்த மருத்துவம் பார்க்கலாமா, இன்றைக்கி டாக்டருங்களே முறைகள்லேயே எவ்வளோ ஒன்று இருக்குது. இதில் எது நம்முடைய உடலுக்கு ஏற்றது, எதை நம்ம வந்து இது பண்ணலாம், செலக்ட் பண்ணலான்ற மாதிரியாக சில விஷயங்களில் கண்கள் திறக்கப்படுகின்ற அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னி ராசியினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் வலிமையான அமைப்பில் புதன் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளால் ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் கூட வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைங்களை இந்த டியூஷனுக்கு அனுப்பணும், அந்த டியூஷனுக்கு அனுப்பணும், இங்கே அனுப்பணும், அங்கே அனுப்பணும், இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுல ஒரு பெரும்பகுதி பிள்ளையுடைய கல்விக்கே படிப்புக்கே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சாலும் கூட மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இன்றைக்கி துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். நான் படிக்க முடியாததை என் பிள்ளை படிக்குது, நான் படிக்க இல்லாததை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் என் பிள்ளைக்கு தரேன்ற மாதிரியாக குழந்தைகளின் பேரில் ஒரு பெருமித உணர்வுகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள், அப்படியே துலாம் ராசிக்கார பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்கள் பலருக்கு இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். அவர் இப்படி ஆயிட்டார், இவர் இப்படி ஆயிட்டார், நம்ம வருங்காலத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற மாதிரியாக எதிர்காலம் நன்றாக இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் விலகி நன்றாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இளைய பருவ துளாராசிக்காரர்கள் அவ்வளோ பேருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. உண்மையிலேயே துளாராசிக்கார பெண்களுக்கு இப்போது கொஞ்சம் நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்றதில் ஒரு தெளிவுகள் இன்றைக்கு அவரவருடைய வயதிற்கேற்ற வகையில் வரும். நம்மை இவர் இப்படி உபயோகப்படுத்தி கொள்ள பார்க்குறார், நம்மை இவர் இப்படி பண்ண பார்க்குறார் என்கின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்ச்சி சகோதரிகள் அனைவருக்குமே வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு 90% நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான புதன் இன்றைக்கு 4ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைக்கு. ஏற்கனவே அவரோட வீடான அந்த 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்து புதனையே பார்க்கிறார். எதிர்பாராத தன்மைகள், எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது சார்ந்த விஷயத்தில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தூர இடத்துல அம்மா இருக்கிறாங்க, ஊர்லேயே இருக்கிறாங்க, நான் பிழைக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க, அம்மா தனியாக இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு தாயை என்ன செய்வது என்கின்ற குழப்பத்திலிருந்து தாய்கிடமே சில விஷயங்களை கேட்டுடலான்ட்டு அம்மாக்கிட்டே கொஞ்சம் பேசி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா, கடன் வாங்கினா கூட இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும் என்கின்ற மாதிரியாக ஒரு பொருளை வாங்க வேண்டி இருக்கிறது. இந்த பொருளை வாங்குறதுக்கு இப்போ கொஞ்சம் கையில் காசு இல்லை, பரவாயில்ல கடன் வாங்கிடலான்ற மாதிரியான மாற்றங்கள், என்ன மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க அல்லது மருத்துவமனைகளுக்கு பக்கத்தில் தன்னுடைய தொழில்நிலைகளை அமைத்து கொண்டிருப்பவர்கள், செவிலியர்களாக தாதியர்களாக இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றிலிருந்தே நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. ஆண்கள் சிலருக்கு இன்றைக்கு ஒரு 30-50 கிலோமீட்டருக்கு ஒரு டிராவல் பண்ணுற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். போய்த்தான் இந்த மனுஷனை பார்த்துட்டு வந்துடும், இந்த வேலையை நேரில் பேசிட்டு வந்துடும் சொல்லிட்டு நேரில் போய் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான புதன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய ஜீவன முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய அருமையான நாளாகவும் இந்த நாள் அமையும். அதே மாதிரி கணவன் மனைவிக்காக ஏதாவது ஒன்று செய்கிறீங்க இல்லையா, என் ஒய்ஃப் இதை ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும், அல்லது என் கணவருக்கு இப்படிப்பட்ட ஒன்று வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை துணை பற்றிய முயற்சிகள் கூட பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையை சொல்லப்போனால் கடந்த காலங்களில் அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அந்த வேலை சரியில்லை, தொழில் நல்லா இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஒரு நிலையான ஸ்டாண்டர்டு தொழில் அமைப்புகள் அமையும் என்பதற்கான சில பல விஷயங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கூட்டு தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், பார்ட்னர்கள் அறிமுகமாகக்கூடிய அமைப்பு. என்னுடைய புத்திசாலித்தனம் அவருடைய பொருளாதாரம், அல்லது என்னுடைய பொருளாதாரம் அவருடைய புத்திசாலித்தனம்னு ஒரு விஷயம்
விஷயத்தை சேர்ந்து செய்தால் என்ன என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும், அப்படியே சேர்ந்து செய்தாலும் நல்லவைகள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களே இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய சூழல்களும் கண்டிப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் நமக்கு உதவாமல் போன ஒரு நண்பரை கூட டக்குன்னு கொஞ்சம் மன்னிச்சு, என்ன இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டுங்க, எத்தனை பேரை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க போகிறோம், ஒரு 2-3 பேரை தானே சொல்ல முடியுன்ற மாதிரியாக நண்பர்கள் செய்த ஒன்றை பொறுத்து கூட அவர்களுக்காக நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 2ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் யோகாதிபதியான பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு அற்புதமாக இருக்கிறார். பொதுவாகவே 2, 9, 11ஆம் இடங்களுடைய தொடர்புகள் கிடச்சிருச்சுன்னு வைங்க, அவருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரூட்டுகள் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி 2ஆம் இடத்துல பாக்கியாதிபதி இருக்கிறார், குருவின் பார்வையில் வேறு இருக்கிறார் இல்லையா. கடந்த காலத்தில் நொந்து போன மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய பணமே போச்சு, என் லைஃப் சேவிங் போச்சுங்க, ஒரு 5 வருஷம் சேர்த்து வச்சுருந்த பணத்தை இந்த பிஸ்னஸில் போட்டேன், ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், அதில் போட்டேன், இவர்கிட்ட நம்பி கொடுத்தேன், இப்படி வரும்னு நினச்சேன், அப்படி வரும்னு நினச்சேன், ஒன்றுமே போயிடுச்சுங்கன்ற மாதிரியாக பணம் போச்சே என்கின்ற ஒரு துக்க உணர்வோடு இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக உழைச்சி கஷ்டப்பட்ட அந்த பணம் என்றைக்கு இருந்தாலும் உங்களிடம் திரும்ப வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கான வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடம் கூட இன்றைக்கு குருவின் பார்வையில் மிக அற்புதமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல வியாபாரத்தை பண்ணணுன்ற மாதிரியான எண்ணங்கள் தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இதுவரைக்குமே உங்களுடைய ஐடியா அல்லது உங்களுடைய நடவடிக்கைகளை ஒத்துக்கொள்ளாத பேரண்ட்ஸ் மாதிரியானவர்கள், கணவனோ மனைவியோ குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்றைக்கு நீங்கள் செய்வது நன்றாக இருக்கிறது என்கின்ற மாதிரியாக ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலேயே குருவின் பார்வையில் இருக்கிறார். புதனுடைய வீடுகளும் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை, எதிலும் ஒரு அதிர்ஷ்டம் செயல்படும் அப்படிங்கிறத கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி காட்டுதுங்க. புதனுடைய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் பார்க்குறது அல்லது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, செல்ஃபோன் விற்கிறது, செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கிறது, இந்த மாதிரியாக புதனுடைய துறைகள் நேர்மையான தரகுகளை செய்யக்கூடியவர்கள். நான் ஃப்ளாட்டு போடலைங்க, ஃப்ளாட்டு போட்டவர் ஒருத்தருக்கு விற்று கொடுக்குற வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தரகு லைசனிங் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த பின்னடைவு, செட்பேக்ஸ் எல்லாமே அப்படியே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. கௌரவம் உயருங்க, 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். முன்ன மாதிரி இல்லைப்பா, இவர் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டார், பழைய மாதிரி சம்பாரிச்சிட்டாரு, பழைய மாதிரி ரெக்கவர் ஆகிட்டார், ஒரு சின்ன பழக்க வழக்கம் திடீர்னு ஒட்டிக்கிட்டு இருந்தது, தேவையில்லாத பழக்க வழக்கத்தை வச்சுருந்தார், இப்போ ஒரு கொஞ்ச நாள் அவர் நல்லா இருக்கிறாரு, அதை கிட்ட போகிறதில்ல போல தெரியுது என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்களின் மீது ஒரு உயர்ந்த மதிப்பீடுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கடந்த காலத்தில் எங்கெங்கே உங்களுடைய கௌரவம், மரியாதை போன்றவைகள் இழக்கப்பட்டதோ அவைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய சுப நாளுங்க கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4, 7ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். புதன் செவ்வாய் சேர்க்கை என்பது ஓரளவிற்கு நல்ல விதமாகவே மீனராசிக்காரர்களுக்கு இப்போது பலன் தரும். ஏன்னா 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்றாங்கன்னா அது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான். கணவனுக்கு வேலை இல்லையே, மனைவிக்கு வேலை இல்லையே, அல்லது கணவனே அமையலையே, மனைவியே அமையலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவிற்கு யார் கணவன், யார் மனைவி, எந்த வேலைக்கு யார் எப்படி போவார் என்பதில் சில தெளிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள்லாம் இருக்கும். வடக்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள், அதாவது நம்முடைய இந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய கர்நாடகா, டெல்லி, பாம்பே, புனே மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளாக உறுதியாகி அங்கே போய் சிறிது நாட்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. சிறு தொழில், குறுதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் கொஞ்சம் விலகி நல்ல வருமானம்
வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. டெலிவரி பாய்ஸாக இருக்கிறாங்க இல்லையா, இளைய பருவத்தினர் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு ஆளை கொண்டு போய் சேர்க்கறது, பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுன்ற அந்த டெலிவரி அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த வருமான குறைவுகள் விலகக்கூடிய அமைப்பு. சற்று நிம்மதியாக பரவாயில்லைங்க, நானும் 4 காசு சம்பாதிக்கிறேங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சற்று சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. ஜோதிடம் அறிந்தவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குங்க ஐயா, மானான்னு போட்டிருப்பாங்க சாஃப்ட்வேர்லேயும் சரி ஜாதகத்துலேயும் சரி. இந்த மாந்தி இருக்கின்ற இடங்கள் கெடுதல். 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் மட்டும்தான் நல்லது. இந்த மாந்தி 11ஆம் இடம் தாண்டி கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்து ஒரு 11 இடம் இருக்கே, ஜாதகத்தில் மொத்தமே 12 கட்டம் தான். அதில் 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் மட்டும் நல்லதுன்னுவாங்க. மற்றபடி எந்த பாவகத்தில் இருந்தாலும் அது இங்கே கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 10% பேருக்கு தான் 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கும், மிச்சம் 90% பேருக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ அந்த மாந்தி நின்ற இடம் பால் மாந்தியை வச்சு கணக்கு பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியானதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் உண்மையிலேயே 9 கிரகங்கள் 12 ராசிகள் என்கின்ற 27 நட்சத்திரங்கள் என்கின்ற அந்த அடுக்குகளுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்குதுங்க. நவ கிரகங்களில் மாந்திக்கு இடமே இல்லை. சனியின் மகன்னு சொல்லுவாங்க. குளிகன், அதாவது டைட்டான் என்று சொல்லப்படக்கூடிய பூமியை விட பெரிதான ஒரு சனியின் துணைக்கோளான டைட்டானே மாந்தியாக சொல்லப்படுகிறது என்பது தான் உண்மை. சனியின் தாக்கத்தையே இங்கே தெளிவாக புரிந்து கொண்டிருக்கும் பொழுது சனிக்கு மட்டும் இருக்கக்கூடிய துணைக்கோளான மாந்தியை பற்றி இங்கே ஜாதகத்தில் சொல்லும்போது குருவிற்கு மட்டும் 49 துணைக்கோள் இருக்குதுங்க. நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலா இருக்கிற மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் நிறைய நிலாக்கள் இருக்கிறது. அவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டுமே என்கின்ற ஒரு நியாயமான அமைப்புகளை மற்றவர்கள் கேள்வியாக கேட்பார்கள். மாந்தியால் ஏதாவது தீர்மானிக்கப்பட்ட முடிவுகள் இருக்குதான்னு கேட்டால் இல்லை என்பது தான் உண்மை. மாந்தியையும் தாண்டி 9 கிரகங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல மாந்தி இருக்கிறதுனால தான் இந்த குறை ஏற்பட்டதுன்னு ஒருத்தர் சொன்னார்னா, உண்மையிலேயே வேத ஜோதிடத்தை ஆழமாக படித்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதற்கு ஒரு வேறு காரணங்கள் இருக்குன்றது. ஜோதிடம் ஒரு பெரிய கடல்ன்றதுனால இந்த கடலில் தனக்கு தெரிந்தவைகளை ஆங்காங்கே எழுதி வைத்து போனவர்கள் ஏராளம். அந்த மாதிரியான ஒரு ஜோதிடர் மாந்தி இங்கே இருக்கிறனால அங்கே இருக்கிறனால இந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை சொன்னாரே தவிர வேறு முக்கிய அமைப்புகளில் மூலவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மகா மேதைகள் எவரும் மாந்திக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்ததாக இல்லவே இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் பஞ்சாங்கங்கள் சொல்லக்கூடிய அந்த சுப முகூர்த்தங்கள் என்பது வேறு, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஜாதக பலன் என்பது வேறு இல்லையா? அந்த மாதிரி பஞ்சாங்கங்களில் சொல்லப்படக்கூடிய குளிகை, ராகுகாலம் மற்றும் முகூர்த்தம் போன்ற அமைப்புகளுக்கு தான் அந்த மாந்தி போன்ற கிரகங்களை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தனிமனித ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த பாவகத்தில் மாந்தி இருப்பதால் இப்படிப்பட்ட பலன் என்கின்ற துல்லிய அமைப்புகள் இதுவரைக்கும் நிரூபிக்கவே படலை. ஆகவே பஞ்சாங்கம், பொதுவான முகூர்த்த நேரம், ராகுகாலம், குளிகன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கென்று சில அமைப்புகள் இருக்கின்றன. இவைகளையும் தாண்டி தனி மனிதனுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை தாண்டி அதற்கான சில அமைப்புகள் இருக்கின்றன என்பதை புரிந்தவர்களுக்கு இந்த மாந்தி பற்றிய குழப்பங்கள் கண்டிப்பாக வராது. தனி மனித ஜாதகத்திற்கு மாந்தி தேவைங்களையா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மாந்தியால் மாந்தி என்கின்ற இந்த கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாவகம் கெட்டு போய்விடும் என்கின்ற விதி கண்டிப்பாக சரியாக இல்லாதது. ஒரு பாவகம் பலவீனமாகுவது குருவின் தொடர்பு, சனியின் தொடர்பு என்பது போன்ற ஒரு பெரிய கிரகங்களுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளாலும் அந்த கிரகம் இருந்த அதிபதியுடைய அமைப்புகளாலும் தானே தவிர ஒரு சாதாரண மாந்தி இருப்பதால் அந்த பாவகம் கெட்டுப்போகிறது என்பது உண்மையிலேயே ஒத்துவராத ஒரு விதிங்க. ஆகவே மாந்தியை அந்த பஞ்சாங்கம் போன்ற முகூர்த்த பொதுவான நேரங்களுக்காக மட்டுமே பார்த்து கொண்டு தனிமனித ஜாதகத்தில் மாந்தியால் சின்ன சின்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது என்பதையே கருத்தாக, ஜோதிட கருத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.